ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூர்யா இந்த வாட்டி கண்டிப்பாக சுந்தரவல்லி கிட்ட இருந்து நந்தினியை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சுந்தரவல்லி இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அருணாச்சலம் எதுக்கு சூர்யாவை பார்த்து நாளைக்கு ஒரு நாள் குடிக்காமல் இரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, நந்தினி நாளைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து சாமி கும்பிட போகிறாங்க. இதை வீட்லேயே தான் பண்ண போகிறாங்க. ஸோ சுந்தரவல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எமோஷனலான விஷயம், சென்டிமெண்ட்டில் வந்து பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும், பட் நந்தினி ஏதாச்சும் காரணம் கண்டுபிடிச்சி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே நீ நந்தினி கூட இருந்த அப்படின்னா, சுந்தரவல்லி உன்னை பார்த்துட்டு நந்தினியை வந்து சத்தம் போட மாட்டாங்க. ஸோ நந்தினியும் அந்த பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி அருணாச்சலம் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வந்து சூர்யாட்ட கேட்குறாரு. இது கேட்டதும் சூர்யாவுக்கு செம்மையாக ஹாப்பி ஆகுது. ஏன்னா சூர்யா பொறுத்த வரைக்கும் சுந்தரவல்லியை வெறுப்பேற்றணும் அப்படின்னா அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா? ஸோ அதனால் என்ன அங்கே தாய்க்குளம் இருக்குமா, இதுதான் நீங்கள் முடிவு சொல்லிருக்கணும், நான் கண்டிப்பாக அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் சூர்யா வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் நான் குடிக்காமல் இருப்பேன், 6:01 ஆச்சுன்னா நான் குடிக்க போய்டுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு அருணாச்சலம் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் அருணாச்சலம் கேட்ட மாதிரி இப்போ சூர்யா குடிக்காமல் நந்தினிக்கு சப்போர்ட்டிவாக நந்தினி கூட இருக்க போகிறாரு. ஸோ இப்போ சூர்யா அங்கே இருக்கிறதால சுந்தரவல்லியால் பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது, திட்டவும் முடியாது அப்படின்றதால அமைதியாக இருக்க போகிறாங்க. ஆனால் சூர்யா சும்மா இருக்க மாட்டார், ஏதாச்சும் பண்ணி சுந்தரவல்லியை வெறுப்பேற்றிட்டு இருப்பார். ஸோ ஒரு வழியாக இப்போ பூஜையை நந்தினி பண்ணி முடிச்சுடுவாங்க. இந்த பக்கம் சுந்தரவல்லியும் எதுவும் பண்ண முடியாமல் செம்ம கடுப்பில் வெளியே போவாங்க. இந்த பக்கம் மணி 6 ஆனதுமே சூர்யாவும் குடிக்கிறதுக்கு கிளம்பிடுவார். இதில் நந்தினி வந்து எதுக்கு எடுத்தாலும் ஃபீல் பண்ணிட்டு அழாமல் கொஞ்சம் போல்டாக ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ சூர்யா பார்த்திங்கன்னா நந்தினி சொல்கிறது கேட்குறாரு அப்படின்றதால நந்தினி சூர்யாவை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து அவர் திருத்தினா நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.